அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாமே எதையாவது விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். சிலர் நல்ல வேலைக்காக, சிலர் நல்ல உடல் நலத்திற்காக, சிலர் குடும்ப அமைதிக்காக, சிலர் திருமண வாழ்க்கை சிறக்க, சிலர் சந்தோஷம் நிரம்பிய வாழ்வை ஆசைப்படுகிறார்கள். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம், துஆ செய்கிறோம், சில நேரங்களில் அழுகிறோம் கூட. ஆனால் சில சமயம் ஒரு கேள்வி மனதில் கிளம்பும்: என்னால் இவையெல்லாம் எப்போ அடைய முடியும்? என் துஆக்கள் ஏன் இப்போது நிறைவேறவில்லை? இன்றைய வாழ்வில் நமக்கு பிடித்த விஷயங்களை பெறுவதற்கும் நம்முடைய கனவுகளை சாதிப்பதற்கும் நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் விஷயம் மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் இறை நபி ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஆசை ஒன்றை கொண்டிருந்தார். அது என்ன? ஒரு நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதுதான். அவர் வயது கடந்திருந்தார். அவருடைய மனைவியும் வயதாகி குழந்தை பெற இயலாத நிலைக்கு சென்றிருந்தார். மனித கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது சாத்தியமில்லாத விஷயமாக இருந்தது. ஆனால் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் தினமும் அல்லாஹ்விடம் துஆ செய்தார். அவர் இரவில் அழுதார். அவர் மனமுடைவில்லாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார். வருடங்கள் கடந்து போனாலும் அவர் நம்பிக்கை குறையவில்லை. ஒரு நாள் அல்லாஹ் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்து கூறினார்: அல்லாஹ் உமக்கு துஆ அளித்துள்ளார். உமக்கு புதல்வன் பிறக்கும். அவனுடைய பெயர் யஹ்யா. ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அதிர்ச்சியில் கலந்த மகிழ்ச்சியில் அழுதார். ஒரு வாழ்க்கை முழுவதும் செய்த துஆ ஒரு நிமிடத்தில் நனவானது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய பாடம். சில சமயம் துஆ உடனே நிறைவேறாது. ஆனால் நாம் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு மிகச்சிறந்த நேரத்தில் மிகச்சிறந்த பதிலை தருவான். நமக்கு ஏன் சில துஆக்கள் உடனே நிறைவேறாமல் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு சில நேரங்களில் நேரடி பதில் தருவார். சில நேரங்களில் சிறிது காலம் காத்திருக்கச் சொல்வார். சில நேரங்களில் நமக்கு இன்னும் சிறந்த ஒன்றை தருவார். ஒவ்வொரு துஆவும் நம்ம உயிரின் ஓசை போல அல்லாஹ்விடம் போய்ச் சேருகிறது. நாம் விரும்பும் பதில் உடனே வராமல் இருந்தால் கூட அது நமக்கு ஒரு சோதனைதான். அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார், ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிடுவதற்காக அல்ல. இனி நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒன்று: மனமுறிந்து அல்லாஹ்விடம் தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சோதனைக்கு பிறகு வெற்றி உறுதி, நம்பிக்கைக்கு பிறகு நிம்மதி உறுதி, துஆக்கு பிறகு பதில் உறுதி. இப்பொழுது நம் அனைவரும் ஒன்றாக துஆ செய்யலாம். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் இஜ்தியாஸ் ஃபிதனினா வகவ்வி குலூபனா واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக. எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக. எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக. எங்களை ஒருபோதும் தவறவிடாதே. எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் இஜ்தியாஸ் ஃபிதனினா வகவ்வி குலூபனா واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக. எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக. எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக. எங்களை ஒருபோதும் தவறவிடாதே. எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் இஜ்தியாஸ் ஃபிதனினா வகவ்வி குலூபனா واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا
وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன். யா அல்லாஹு ஃபத்திஹ் சுபுல் اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன்.
يا الله فتح سبل اجتياز فتننا وقو قلوبنا واقبل دعاءنا وفجر في قلوبنا السكينة ولا تجعلنا في ضلال أبدا وقربنا إليك يا رب يا رحمن يا رحيم نحن عبيدك آمين. யா அல்லாஹ், எங்கள் சோதனைகளை வெற்றியாக மாற்றுவாயாக, எங்கள் இதயங்களை வலிமைப்படுத்துவாயாக, எங்கள் அழைப்பை ஏற்று நமக்கு சாந்தி அளிப்பாயாக, எங்களை ஒருபோதும் தவறவிடாதே, எங்களை உமக்கே நெருக்கமாக வைத்திருப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம், நாங்கள் உமக்கே அடிமை. ஆமீன்.